இப்பொழுது எது பாவம் என்று நன்கு அறிந்திருக்கிறோம். நாம் அனுதினமும் ஏதாவது ஒரு பாவத்தை செய்து விடுகிறோம். பாவியாகிய நாம் மோட்சம் அடைவோமா, சொர்க்கத்திற்கு தான் போவோமா? யோசித்து பாருங்கள். யோசித்து ஆராய்ந்தோமானால் ஒரு நாளைக்கு எத்தனை பாவம் செய்கிறோம், அதை ஒரு வருடத்திற்கு கூட்டி பெருக்கி பார்த்தால் எத்தனை பாவங்கள் என்று நீங்களே உங்களை ஆராய்ந்து பார்த்துக் கொள்ளுங்கள். இவ்வளவு பாவமும் ஒரு வருடத்தில் செய்திருப்போமானால் எப்படி மோட்சம் அடைந்து சொர்க்கத்திற்கு செல்ல முடியும்? மனிதகுலம் தான் செய்த பாவத்தின் குற்ற உணர்வு நிமித்தமாக தன் பாவத்தை போக்கும்படி அநேக பரிகாரங்கள் செய்கிறார்கள். உதாரணம், தான தர்மம், அன்னதானம், இரத்த தானம், பழி செலுத்துவது மற்றும் புண்ணிய ஸ்தலம் செல்வது. இப்படிப்பட்ட நல்ல காரியங்களின் மூலம் செய்த பாவங்களை எல்லாம் வல்ல தேவன் கண்டும் காணாமல் இருக்கும்படி எதிர்பார்ப்பது தேவனுக்கே லஞ்சம் கொடுப்பது போல் ஆகாதா? ஆகவே இந்த பாவத்தை எப்படி கழுவது? ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவை இன்னும் நீங்கள் அறிந்து கொள்ள விரும்பினால் மேல் விவரங்களுக்கு கீழே உள்ள இணைய பக்கத்திற்கு சென்று தெரிந்து கொள்ளலாம். இதை அடுத்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் அல்லது உங்கள் கருத்தை தெரிவிக்க விரும்பினால் அங்கே கொடுக்கப்பட்டுள்ள விளக்க குறிப்பு பட்டியலுக்கு சென்று உங்கள் கேள்விகளை பதிவு செய்து அனுப்பலாம். உங்கள் ஆவலை ஆவலோடு எதிர்பார்க்கும் உங்கள் சாமியார் குழுவினர். நன்றி. வாழ்க வளமுடன்.